Hi friends, I am Mohan from Kishap Academy. So இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 6th இருக்கிற தென்னிந்திய அரசுகள். இந்த தென்னிந்திய அரசுகள்னு வரும்போது நீங்க தமிழகம் ஒட்டி ஆந்திரா கர்நாடகா அதுக்கு கொஞ்சம் மேல அதுல இருந்தது எல்லாத்தையும் நம்ம பார்க்கக்கூடியதுதான் தென்னிந்திய அரசுகள். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல ஹர்ஷரோட ஆட்சியோட சமகாலத்துல வந்து பார்த்தீங்கன்னா தென்பகுதிகள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட பல்லவ அரசர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது. அதாவது 7ஆம் நூற்றாண்டில் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், 2ஆம் நரசிம்மவர்மன் அவங்க எல்லாமே வருவாங்க. அவங்களோட காலகட்டம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வடக்குல வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா குசான பேரரசோட அரசர். அசோகருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத்த சமயத்தை மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்ச ஒரு அரசர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. சரிங்களா? அவரே வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் வரும்போது ஒரு அரசர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தோற்கடிச்சிருக்காரு. அவரோட ஆட்சி காலம்னு வந்து பார்த்தீங்கன்னா 606 இருந்து 647 வரைக்கும். சரிங்களா? அவரோட தலைநகரம் கண்ணோஜின் அரசர் அப்படின்னாவே ஹர்ஷர் தான். சரிங்களா? அவரோட ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அசோகருக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆட்சி, அமைதியும் செழுமையும் நிறைந்த ஒரு பரந்த பேரரசு. சரிங்களா? அவர் ஒரு பெரிய போர் வீரர், நிர்வாகி, கலைகளின் புலவரர். அது மட்டும் இல்லாமல் இவரோட காலத்தில் நிறைய சீன பயணிகள்லாம் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. பௌத்த மதத்திற்கு மிகப்பெரிய அளவு ஆதரவு அளித்தவர் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா அவரோட காலகட்டத்தில் சீனாவிலேருந்து வந்த யுவான் சுவாங் அப்படிங்கிற ஒரு பயணி. சரிங்களா? இது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்காது. ஹர்ஷர்னு ஒரு வார்த்தை வந்ததுனால ஹர்ஷரை பற்றி பேசிக் தெரிஞ்சுங்கன்னு கொண்டு வந்தது. சரிங்களா? ஸோ இந்த தென்னிந்திய அரசுன்னு வரும்போது சோழ பாண்டிய அரசர்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த ஆற்று சமவெளியிலே செய்யக்கூடிய மற்ற அரச வம்சங்களும் உருவாயிருக்கும். சரிங்களா? அதாவது ராஷ்டிரகூடர்கள், சாளுக்கியர்கள்லாம் இந்த இதுக்குள்ளதான். இந்த தமிழ்நாடு பாருங்க, இதை அப்படியே விட்டுருங்க. பல்லவர்கள் இங்க வருவாங்க, பாண்டியர்கள், சோழர்லாம் இங்க இருப்பாங்க. அதை தாண்டி ஒடிசாவோட சில பகுதிகள், ஆந்திரா, கர்நாடகா, தக்கான பகுதிகளே ஒடுக்கியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மகாராஷ்டிராவும் வரும். சரிங்களா? மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும் பகுதி இங்க பாருங்க, மத்தியில கொஞ்சம், கிழக்குல இருக்கிற பெரும்பாலும் தக்கான பகுதிகள். இந்த பகுதிகள்லாம் அவங்களோட கீழே வராது. யாருன்னா இந்த ராஷ்டிரகூடர்கள், சாளுக்கியர்கள். சரிங்களா? அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இல்லாத தென்னிந்திய அரசு. தென்னிந்தியானா என்னங்க வரும்? ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இதெல்லாம் தான் தென்னிந்திய அரசுகள். சரிங்களா? இதுல நாம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்களை பத்தி நிறைய பார்ப்போம். அதுக்கப்புறம் ராஷ்டிரகூடர்கள், சாளுக்கியர்களை பார்ப்போம். சரிங்களா? ஸோ பாதாபி அப்படிங்கிறது இப்ப பதாமி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இதுதான் சாளுக்கியர்கள் கீழே இருந்துச்சு. சரிங்களா? சாளுக்கியருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஷ்டிரகூடரும் சாளுக்கியர்களோட அந்த அரச பகுதிகள், அந்த எல்லைகள் இருக்குல்ல, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சரிங்களா? சாளுக்கியர்களாவே வாதாபி அல்லது பாதாமி அப்படின்னு இப்ப சொல்லக்கூடிய ஒரு பகுதிகள். சரியா? உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, மால்வா வந்துடும், மான்யகேட்டா இதுதான் இவங்களோட மிகப்பெரிய ஒரு பகுதியா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆற்று சமவெளி பகுதிகள், கங்கா, யமுனை, இந்த நர்மதை, தபதியெல்லாம் இங்க ஓடுது இல்லையா, இந்த ஆற்று சமவெளி பகுதிகளே இங்க பிடிக்கிறதுல மிகப்பெரிய அளவுல ஒரு போர்லாம் நடந்திருக்கும். சரியா? இதுதான் முதல்ல சாளுக்கியர்கள், அதுக்கப்புறம் ராஷ்டிரகூடர்களோட தென்னிந்திய அரசு பகுதி. சரிங்களா? சோ இவங்களோட எல்லைகள் வந்து பாத்தீங்கன்னா மேற்குல கொங்கணம் அப்படின்னா இந்த கடற்கரை. சரியா? மேற்கு கொங்கணம் அப்படின்னா இந்த இவர் இருக்கார் இல்லையா, வீர சிவாஜி, அவரோட முந்தைய பகுதி. இவர்களோட தலைநகர் வந்து பாத்தீங்கன்னா வாதாபி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாதாமின்னு சொல்லுவோம். மேற்குல வந்து பாத்தீங்கன்னா கொங்கணம். சரிங்களா? தெற்குல ஷிமோகா, கர்நாடகா பகுதி, ஷிமோகா, பெல்காம், இதெல்லாம். வடகிழக்குல வந்து பாத்தீங்கன்னா குண்டூர் மற்றும் பெல்காம் இந்த பக்கம். சரிங்களா? பெல்காம் இதெல்லாம் கர்நாடகா கீழே வரும். வடகிழக்குல குண்டூர், பெல்லாரிலாம் வரும். தெற்குல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெற்குனா கீழே ஷிமோகா, தார்வாரு, பெல்காம் அதெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கும். சரிங்களா? குண்டூர், பெல்லாரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா. ஸோ பெரும்பாலும் மகாராஷ்டிராவில் சில பகுதிகள், மத்திய தக்கான பகுதிகள், சரிங்களா, கர்நாடகா பகுதிகள், ஆந்திரா பகுதிகள்லாம் உள்ளடக்கியதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாளுக்கியர்கள், அதற்கப்புறம் ராஷ்டிரகூடர்களின் எல்லைகள். சரிங்களா?
ஸோ பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றமே இடைக்கால இந்தியாவின் பண்பம்சமாக இருந்தது. பிராந்திய அதிகார மையங்கள் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டில் தமிழர்கள், கர்நாடகா ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடர்கள், ஆந்திராவில் தெலுங்காளர்கள், இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராந்திய அதிகார மையங்கள். அந்தந்த மண்ணின் மைந்தர்களே அதிகார மையமாக தோணுனது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடைக்கால இந்தியாவோட ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. சரிங்களா? இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதிகளை ஆட்சி செய்த பெரியரசர்களாக இருந்தார்களே தவிர மௌரியர் மாதிரியோ, குப்தர்கள் மாதிரியோ, அசோகர் மாதிரியோ, சரிங்களா, ஒரு பெரிய இந்தியா முழுவதும் ஆண்ட ஒரு பேரரசு சக்தி இல்லை. பாருங்க, அவங்களோட எல்லைக்குட்ட பகுதிகளை தான் ஆண்டிருப்பாங்க. ஆனா இவரெல்லாம் நம்ம மௌரியர் குப்த பேரரசுல எடுத்துட்டீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் வரும், இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும். அசோகர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு வரைக்கும் வந்திருப்பாரு, தர்மபுரி வரைக்கும் வந்திருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய சக்தியாக இல்லாம பிராந்தியத்துக்குள்ளேயே ஒரு அதிகார மையமாக இருந்திருக்காங்க இந்த தென்னிந்திய அரசர்கள். சரிங்களா? ஸோ பல்லவர்கள் இப்பதான் நம்ம வரோம். இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. பல்லவர்களை பத்தி நம்ம நிறைய ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? இதுலயும் சில பல்லவர்களை பத்தி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது இந்த பாடமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பல்லவர்களோட கட்டடக்கலை சொல்லக்கூடியதா இருக்கும். எல்லா அரசர்களோட கட்டடக்கலை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதுல நீங்க எல்லாமே படிக்க வேணாம், எது எது எங்கெங்க இருக்கு, அதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா, அதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா போதும். ஸோ பல்லவர்கள்னா அந்த ஈஸியா தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வாணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட ஆண்டவர்கள். சரிங்களா? காஞ்சி தான் தொண்டை நாடு. சரிங்களா? காஞ்சி, மாமல்லபுரம், சென்னை, செங்கல்பட்டு, இது வரைக்கும் கிட்டத்தட்ட திருச்சி, தஞ்சாவூர் வரைக்கும் வந்திருப்பாங்க பல்லவர்கள். சரிங்களா? ஸோ காஞ்சிபுரம் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வணிக மையமாக திகழ்ந்திருக்கும். சீனர்கள், ஏன்னா சீனாவிலேருந்து வரணும்னா இப்படி தான் வரணும், கிரேக்கிலேருந்து வராங்கன்னா இப்படி சுற்றிட்டு போவாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்துட்டு அப்படி போவாங்க. ஸோ சீனர்கள், ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை மிகப்பெரிய அளவில் அறிஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பல்லவர்களை பற்றி நிறைய இடத்துல பார்த்துட்டோம். சரியா? ஸோ காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால பல்லவர்கள் அவங்களோட அரசாட்சியை 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் தொடங்கியிருக்காங்க. ஸோ பல்லவர்களோட காலம்னாவே 600 ஸ்டார்ட் ஆகும், 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில். ஸோ அவங்களோட ஆட்சி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஞ்சி, சென்னை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலம். நம்மளது எப்படி பாண்டிய மண்டலம், சேர மண்டலம், சோழ மண்டலம்னு சொல்றோம் இல்லையா? திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, இதெல்லாம் வந்து சோழ மண்டலம்னு சொல்லுவோம். மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி மண்டலம்னு சொல்லுவோம். இந்த பக்கம் கரூர், கேரளாவோட சில பகுதிகள், கோயம்புத்தூர், ஈரோடு, இதெல்லாம் நம்ம சேர மண்டலம்னு சொல்ற மாதிரி அவங்க ஆண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலம். சரிங்களா? ஸோ இதோட பிராந்தியம்னா அந்த உள்ளூர் அரசு, அந்த வட்டாரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வடபகுதிகளையும் அதை ஒட்டி ஆந்திரா ஒட்டி அமைந்த பகுதிகளையும் கொண்டிருக்கும். பெரும்பாலும் இந்த பாருங்க வடக்கு தான், ஆந்திரா ஒட்டி இருக்கிற பகுதி மேல. சரிங்களா? இதற்கான சான்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடத்த இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு பற்றி தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள். அதை இங்கேயும் கொண்டு வந்தேன் அப்படின்னா அடிக்கடி நீங்கள் இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசின் ஐகோல் கல்வெட்டு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு. 2ஆம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கிய அரசர்களில் மிக தென்னிந்திய அரசுன்னு வந்துருச்சு இல்லையா? பல்லவர்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐகோல் கல்வெட்டு ஒரு சான்றாக தான் இருக்கும். ஏன்னா அவர் பல்லவ மன்னரை வென்றிருப்பார், அதில் பல்லவ பகுதிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஐகோல் கல்வெட்டு 2ஆம் புலிகேசியோட கர்நாடகாவோட மேதகு கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும். மேதகு அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் சமஸ்கிருதத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். ஸ்கூல் புக்கில் 2ஆம் ஐகோல் கல்வெட்டுன்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதே மாதிரி இந்த கல்வெட்டு யாரால் இயற்றப்பட்டதுன்னு அது பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி அவர்களோட அரசவை கவிஞரான ரவி கீர்த்தி அப்படிங்கிற எழுதிய ஒரு கல்வெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு இந்த புகழ்ச்சியை சொல்லக்கூடிய கல்வெட்டாக தான் இருக்கும். அவரது வெற்றி, 2ஆம் புலிகேசியோட வெற்றியும் இது பெரும்பாலும் எதற்காக இந்த கல்வெட்டு நிறுவப்பட்டதுன்னா ஹர்ஷரை வென்றுப்பார். ஹர்ஷவர்த்தனர் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, மிகப்பெரிய பேரரசர், அவரை 2ஆம் புலிகேசி வென்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். சரிங்களா? அதுவும் சாளுக்கிய வம்ச வரலாற்றையும் குறிக்கும் ஒரு முக்கியமான படைப்பு.
சரியா? அதாவது இது ஏன் இங்க வருது அப்படின்னா பல்லவர்கள் பற்றிய குறிப்புகளும் இதுல இருக்கும். இதுல இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத போர் குறித்த குறிப்புகளையும் இந்த ஐகோல் கல்வெட்டு கொண்டிருக்கும். சரியா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா தகவல்கள் தான். செப்பேடு, பல்லவர்கள் பற்றிய செப்பேடு தான் முக்கியமாக காசக்குடி செப்பேடு. இந்த செப்பேடை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்தியா பற்றி வரும்போது ஒரு பெரிய லென்த்தாக கொடுத்துருப்பேன். இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம். இந்த மண்டகப்பட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மனோட மண்டகப்பட்டு குகையில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு. சரிங்களா? அதில் அவரோட சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். சமஸ்கிருதத்திலையும் தமிழ் பிராமி வடிவத்திலையும் அது இருக்கும். அதே மாதிரி காசக்குடி செப்பேடு வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான செப்பேடு. இது வெளியிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நந்திவர்மன். சரிங்களா? இது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா காசக்குடிக்கு பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க, காரைக்கால் பக்கத்தில் இருக்கிற காசக்குடி. ஸோ இது பெரும்பாலும் சமஸ்கிருதத்தான் இருக்குது. தமிழிலையும் சில குறிப்புகள் கொண்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 இது இருக்கும். அதை நான் உங்களுக்கு தெளிவாக அதில் இதுக்கு முன்னாடியான ஒரு பாடத்தில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இந்த இடத்துல இது ரொம்ப தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா செப்பேடுன்னு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. காசக்குடியும் செப்பேடுன்னு வந்தாவே பல்லவர்களை பற்றி குறிக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலம் வழங்கியிருப்பாங்க இல்லையா? சரிங்களா? இது வந்து பல்லவர்களோட அரசமைப்பை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீதிமன்றங்கள், அதிகார மண்டபம், நீதிபதிகள், தர்மாதிகாரி யார் இருந்தார், அபராதங்கள் குறித்த தகவல்களை காசக்குடி செப்பேடு கொண்டிருக்கும். அதே மாதிரி களப்பிரர்கள் இருந்ததற்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இது. களப்பிரர்களை வென்றுதான் பல்லவர்கள் வெற்றி பெற்றதை உறுதிப்படுத்தும் சான்றுகளில் ஒன்று. ஏன்னா களப்பிரர்களோட காலம் இருண்ட காலம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லை, ஆனாலும் களப்பிரர்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கான வரலாற்று சான்றுகள், குறிப்புகள் ரொம்ப கம்மி. அந்த குறிப்புகளில் இந்த காசக்குடி செப்பேடு ஒன்று. இந்த காசக்குடி செப்பேடில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்களின் நிர்வாக முறை, ஆட்சி பற்றிய விவரங்கள் நம்மளுக்கு நிறைய தெரியும். சரியா? பல்லவர்களை பற்றி நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய இலக்கியங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்த விலாச பிரகடனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம். இல்லை கலிங்கத்து பரணி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் எழுதியிருப்பாரு. சரிங்களா? நரசிம்மவர்மர் அந்த இவரோட வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் இருக்கார் இல்லையா, அவரோட இந்த கலிங்க வெற்றி பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கு. சரியா? ஸோ தென்னிந்திய அரசு, ஏன்னா மேலே போகிறாங்கல்ல, அதாவது இந்த ஒடிசாவில் தான் அந்த கலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த தென்னிந்திய அரசியல்னு வரும்போது கலிங்கத்து பரணியில் அந்த தென்னிந்திய அரசியலை பற்றிய குறிப்புகள் இருக்கு. கலிங்கத்து பரணி நமக்கு தெரியும், தமிழில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ பெரிய புராணம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள், சரிங்களா, அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கக்கூடிய ஒரு நூல். சரிங்களா? களநூல், சேக்கிலார் எழுதியிருப்பாரு. நந்தி கலம்பகம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நந்திவர்மனை பற்றி இந்த கலிங்கத்து பரணி மாதிரியா கலம்பக நூல் அது. சரிங்களா? ஆனால் பல்லவர்களை பற்றி நல்லா சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மத்த விலாச பிரகடனம். சரிங்களா? மத்த விலாச பிரகடனம் வந்து பார்த்தீங்கன்னா இது எழுதினதே மகேந்திரவர்மன் தான். 7ஆம் நூற்றாண்டில் தலை சிறந்த பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மன் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு நகைச்சுவை நாடகம் இது. மத்த விலாச பிரகசனம் அப்படின்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? குடிபோதையில் நடக்கக்கூடிய களியாட்டங்களை பற்றியது. இது வந்து பார்த்தீங்கன்னா புத்த துறவிகள், சமண துறவிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு கேரக்டரா எடுத்து குடிகார மாதிரி சித்தரித்து சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவை நாடகம் அது. சரிங்களா? ஏன் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் முதல்ல பௌத்தத்திலிருந்து அதுக்கப்புறம் சைவத்துக்கு மாறுறாரு. அப்பர் இருக்கார் இல்லையா, திருநாவுக்கரசர், சரிங்களா, அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து சைவத்துக்கு மாத்துறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பௌத்தத்தை தான் இருக்காரு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சைவத்தில் சில பிரிவுகள் இருக்கு, கபாலிகம், பாசுபதம், அதையும் சேர்த்து கிண்டல் பண்ணக்கூடிய பகடி பழக்க வழக்கங்களை பகடி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நூல். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மனோட புகழ்பெற்ற படைப்புகளில் ஒன்று. இது முக்கிய ஒரு அங்கத நாடகம். அங்கத நாடகம் அப்படின்னா அதை நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பிளேவே பண்ணலாம். அங்கதங்கதமாக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் தலை சிறந்தவர். சரியா? இவர் நிறைய கலை தெரியும், எழுதுவார், பாடுவார், ஓவியம் வரைவார். சரிங்களா? எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போர் வீரர், சிறந்த நிர்வாகி,
கட்டடக்கலையில் ஆர்வம் கொண்டவர். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் குடைவரை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு குடைவரை கோயிலை இவர் தான் கட்டியிருப்பார். சரிங்களா? அந்த மத்தவிலாச பிரகடனமே இவர் எழுதிய ஒரு நூல் தான். சரியா? இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்காது, நான் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவந்தி சுந்தரி கதை. இது வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத அறிஞர் இருக்கார் இல்லையா, தண்டி அப்படிங்கிறவர் எழுதிய ஒரு உரைநடை காவியம். இதுக்கு முன்னாடி தசகுமார சரிதம் அப்படின்னு ஒன்று இருக்கும். தசகுமார சரிதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தசகுமாரன் அப்படிங்கிற ஒரு ராஜாவை பற்றி சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்த அவந்தி சுந்தரி கதை வந்து பார்த்தீங்கன்னா ராஜவாகன் மற்றும் அவரது நண்பர்களின் சாகசத்தை மையமாக கொண்ட ஒரு கதை. இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக் தெரிஞ்சுங்க அப்படின்றனால தான் இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் யாரை பற்றி சொல்லக்கூடியது? பல்லவர்களோட வரலாறை சொல்லக்கூடியது. பல்லவர்களை பற்றிய நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை அறிஞ்சிக்கிறதுக்கோசரம் இருக்கக்கூடிய இலக்கிய வகைகள். சரிங்களா? இந்த அவந்தி சுந்தரி கதை வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ காலத்தின் சமூக வரலாற்று அம்சங்களை விவரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருத இலக்கியத்தின் முக்கிய படைப்பு. பல்லவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் சமஸ்கிருதத்தை முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அயலவர்கள் குறிப்புகள்னு வரும்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் யுவான் சுவாங்கோட குறிப்புகள் வரும். தென்னிந்தியாவில் யுவான் சுவாங்க குறிப்புகள் நிறைய இடங்கள்ல வரும். சரியா? பல்லவ அரசர்களின் ஒரு முக்கிய அரசர்கள் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சிம்மவர்மனின் மகனான சிம்ம விஷ்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஆமாம், இரண்டாம் சிம்மவர்மன். சரிங்களா? சிம்ம விஷ்ணுவோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனோட பையன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 550 வாக்கள். இரண்டாம் சிம்மவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ அரசர்களில் ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்காரு, ஆனால் சிற்றரசராக இருந்திருக்காரு. ஸோ சிம்ம விஷ்ணு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ அரசர்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றரசராக இருந்தவங்கள முதல்ல சிம்ம விஷ்ணு தான் களப்பிரர்களை அழிச்சு ஒரு பெரிய அரசராக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. வலுவான ஒரு பல்லவரசை உருவாக்கியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு. இவரோட இன்னொரு சிறப்பு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அவனி சிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனி சிம்மன் அப்படின்னா உலகின் சிங்கம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா களப்பிரர்களை அழிச்சது மட்டும் இல்லாமல் சோழர்கள், பாண்டியர்கள், பல்வேறு அரசர்களை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கொண்டு அவர் அரசை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. அவரோட மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். மிகவும் திறமை வாய்ந்த அரசராக இருக்காரு. அப்பா மாதிரியே இவரும் ஒரு பெரிய பேரரசராக இருக்கிறாரு. இவரோட பையன் சிம்மவிஷ்ணுவோட பேரனான முதலாம் நரசிம்மவர்மனும் அப்பாவை வெற்றி கொண்டவங்களையே கொள்றாரு. சரியா? ஸோ முதலாம் மகேந்திரவர்மனுக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பு ஏற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். சரிங்களா? அதற்கப்புறம் இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் நம்ம ராஜசிம்மன்னு சொல்லுவோம். முதலாம் நரசிம்மவர்மனை தான் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன் அப்படின்னு சொல்லுவோம். இவரோட பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இவர் பேர் மாமல்லன், இவர் பேர் வந்து ராஜசிம்மன், குழப்பிக்காதீங்க. சரிங்களா? ஸோ அவருக்கு அப்புறம் இரண்டாம் நந்திவர்மன், அதற்கப்புறம் மூன்றாம் நந்திவர்மன் வருவாங்க. கடைசி பல்லவ மன்னர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அபராஜிதனை வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் ஒருத்தர் கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவரசுல இருந்து சோழர் அரசு பூமாவும் பாண்டிய அரசுன்னு நினைக்கிறேன். அது நம்ம தென்னிந்திய அரசுகளில் +1 போகும்போது இன்னும் தெளிவாக பார்ப்போம். இதெல்லாம் அது இன்னமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே நான் ஒவ்வொருத்தரை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியுமோ அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன். சரியா? ஸோ மகேந்திரவர்மனோட காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 600 to 30 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்தவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். தொடக்க காலத்தில் அவர் சமண சமயத்தில் இருந்திருப்பார். பௌத்தம்னு நான் சொல்லியிருப்பேன், சமண சமயத்தில் தான் இருந்திருப்பார். சரிங்களா? அதற்கப்புறம் சைவத்துறவியான அப்பரால வந்து பார்த்தீங்கன்னா சைவத்தை தழுவிருப்பார். மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இது நான் எடுத்துட்டு தான். ஸோ அந்த இடத்துல பௌத்தம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சமண துறவிகளை கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு நூல் தான் அது. சரிங்களா? இவர் மிகப்பெரிய ஒரு சமணராக இருந்திருப்பார். திருநாவுக்கரசை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணியிருப்பார். அது ஒரு படமே இருக்குது. திருநாவுக்கரசரை பற்றி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். முதலாம் மகேந்திரவர்மன் பற்றியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் தூக்கி போடுவார். அப்புறம் ஒரு சுண்ணாம்பு உடம்பெல்லாம் வெந்து போகிற மாதிரி ஒரு இடத்துல வைப்பார். நிறைய டார்ச்சர் பண்ணியிருப்பார். ஆனால் அவரை கொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கடவுளர்கள் இருக்குது, சைவம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி சிவனை கும்பிட ஆரம்பிச்சிருப்பார்.
சரிங்களா? மகேந்திரவர்மனோட பேர் இன்ன அளவுக்கு நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கட்டடக்கலைக்கு அளித்த பேராதரவு. ஒரு புதிய பாணியவே அறிமுகம் செய்திருப்பாரு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன் பாணி. அந்த குடைவரை கோயில்கள், சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கு இல்லையா, மரத்தை வச்சு கட்டிட்டு இருக்கும்போது அந்த பாறையவே குடைஞ்சு கோயிலை உருவாக்கியிருப்பார், சரிங்களா? மகேந்திரவர்மனோட ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாதாபி, அந்த சாளுக்கியர்களோட, மேலை சாளுக்கியர்களோட ரொம்ப பலமான அரசன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி. இரண்டாம் புலிகேசியோட தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போரில் இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு அவரோட பகுதியில் வரக்கூடிய வெங்கி பகுதியை கைப்பற்றிருப்பார். அவரோட வடக்கிலோட ஒரு பெரிய வெங்கி பகுதியை கைப்பற்றிருப்பார், சரிங்களா? அதற்கு அப்புறம் மகேந்திரவர்மன் தோத்து போயிடுவார். தோத்து போனதுக்கு அப்புறம் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சிக்கு வரும்போது 630 668 காலங்கள், இவரு ஒரு 30-38 காலங்கள் இருந்திருக்காரு. அப்பாவை தோக்கடிச்ச அந்த இதுக்கு வந்து பலி வாங்கணும்னு சொல்லிட்டு சாளுக்கியர்களான வாதாபியவே போய் தாக்கி தீக்கிரையாக்கி இரண்டாம் புலிகேசி கொன்றுப்பார். இரண்டாம் புலிகேசிய மாபெரும் வீரர், மிகப்பெரிய பேரரசரான ஹர்ஷரையை தோக்கடிச்சவர், ஹர்ஷவர்த்தனரை. அவரையே அவரோட தலைநகரத்துக்கே போய் தலைநகரை எரிச்சு புலிகேசி கொன்றுப்பார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், அந்த இடத்த போய் நம்ம அப்படியே கைப்பற்றதா வந்து பாத்தீங்கன்னா கொண்டான் அப்படிங்கிற மீனிங். ஸோ வாதாபி கொண்டான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் தான். அவருக்கு அப்புறம் இரண்டாம் நரசிம்மன் வருவாரு. அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 695 இருந்து 722 வரைக்கும் இந்த இடப்பட்ட காட்டில் யாராவது இருந்திருப்பாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் இவர் தான் ஒரு பெரிய அரசர், இவரும் ஒரு மிகப்பெரிய வீரர். அதனாலதான் இவரை ராஜசிம்மன் சொல்லுவாங்க. சீனாவுக்கே தூதுக்குழுவை அனுப்பி வைத்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜசிம்மன், சரிங்களா? ஸோ ஒப்பிட்ட அளவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலாம் நரசிம்மவர்மர் மாதிரியோ இல்ல முதலாம் மகேந்திரவர்மன் மாதிரியே கம்பேர் பண்ணும்போது இவருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கம்மி. ஸோ அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள் கட்டுறதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கவனம் செலுத்தி அவர் கட்டிய கோயில்கள் இன்னளவுக்கும் வரலாற்று சான்றுகளாக இருக்கு. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில். வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா போய் பார்ப்பேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க அரசர்களின் பட்டப்பெயர்கள். ஸோ சிம்ம விஷ்ணுனா அவனி சிம்மர், நான் சொன்னல அவனி சிம்மன் அப்படின்னா உலகின் சிங்கம்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2018-19 2-3 தடவை கேட்டாங்க, இந்த ஆர்டரே கேட்டாங்க, சரிங்களா? அதற்கப்புறம் முதலாம் மகேந்திரவர்மன் நான் சொன்னேன் இல்லையா, அவருக்கு நிறைய பட்டப்பெயர்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீரண ஜதி அப்படின்னா, சங்கீரணம் அப்படின்னா கலப்பு, ஜதினா இசை. இசையில மிகப்பெரிய ஒரு இசை மாமேதையா இருந்திருக்காரு. அவரே வந்து பாத்தீங்கன்னா சங்கீரண ஜதி அப்படிங்கிற ஒரு இசையை உருவாக்கியிருக்காரு. அதனால அந்த பட்ட பேர். மத்த விலாசன் அந்த நூல் வந்து எழுதினார் இல்லையா, மத்த விலாச பிரகசனம் அப்படின்னு ஒரு நூல் எழுதினார் இல்லையா. ஸோ அதனால இவரை மத்த விலாசன்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னா மதுபான பிரியர், கலைஞர்னு அர்த்தம், குடிகாரன்னு அர்த்தம். ஆனா அந்த நூல் அப்படி பகடியா எழுதினால அந்த பேரையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மன்னா, நீ ஒரு மாமா மன்னா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் இது. அதற்கப்புறம் குணபாரன் அப்படின்னா குணங்களை கொண்டவர், நிறைய வள்ளல் தன்மை கொண்ட குணங்களை கொண்டவர் அப்படிங்கிறனால குணபாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரக்கார புலி, ஓவியர்களை வந்து பார்த்தீங்கன்னா சித்திரக்காரன்னு சொல்லுவாங்க. அந்த ஓவியர்களையே புலி மாதிரியா ஓவியம் வரைவராம் இவரே. இவரோட ஆட்சி காலத்திலேயே தட்சிண சித்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவிய கலைக்கான ஒரு ஆய்வேடே எழுதியிருக்காங்க. இவரே ஒரு மிகப்பெரிய ஓவிய கலைஞர். அதனால இவர் என்ன சொல்லுவாங்க, சித்திரக்கார புலி, ஓவியங்களில் புலி போன்றவர். அதே மாதிரி விசித்திர சித்தன் அப்படின்னா விசித்திரமான எண்ணங்களை கொண்டவரா. விசித்திரமான எண்ணங்கள் அப்படின்னா நீங்க வந்து இப்படி நினைக்கக்கூடாது, ஒரு மலையில இருக்கிற பாறை ஒரு சைடு குறைஞ்சி ஒரு சாமி ஒரு கோயிலை உருவாக்கலாம், இதை இப்படி குறைஞ்சி இப்படி உருவாக்கலாம், இதை இப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விசித்திரமான சிந்தனைகள் கொண்டு வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றினால்தான் விசித்திர சித்தன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவனி பாஜன் அல்லது அவனி போஜன் வரும், சரிங்களா? இது சில இடங்களில் மட்டும்தான் அந்த பேர் கண்டு பார்த்துருக்கேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உலகையே ஆளக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல தான் வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பையனான முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மனோட முதல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன். மாமல்லன் அப்படின்னா மற்போர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குஸ்தி ரெஸ்லிங்கு, அதில் ஒரு பெரிய வீரரா அவர்.
அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மாமல்லன் ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி வாதாபியவே வந்து பாத்தீங்கன்னா எரிச்சு 2ஆம் புலிகேசி கொன்றதுனால வாதாபி கொண்டான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க, பரஞ்சோதி. 1ஆம் நரசிம்மவர்மனோட படை தளபதி வேறு வந்து பாத்தீங்கன்னா பரஞ்சோதி. ஆக்சுவலா இவர் வந்து வாதாபி படையெடுப்புல 1ஆம் நரசிம்மவர்மனோட படைக்கு தலைமையேற்று அந்த வெற்றியில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்ததுல ஒரு பங்கு இருக்கு. அந்த வாதாபியை வந்து அழிச்சு எரிக்கும் போது நிறைய பேருக்கு செத்துருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காரு, மனம் மாறி பெரிய சிவபக்தரா மாறிட்டார். ஸோ 63 நாயன்மார்கள் அவரும் ஒருத்தர். அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பரஞ்சோதி. நாயன்மாரா மாறினதுக்கு அப்புறம் அவரோட பேரு சிறுதொண்டர். பெரிய புராணத்துல 63 நாயன்மார்கள் கதையில இவரோட கதையும் ஒண்ணு. சரியா? ஸோ அடுத்து கட்டடக்கலைக்கு பல்லவர்களோட பங்களிப்பு அப்படின்னா மிகப்பெரிய பங்களிப்பு, இன்ன வரைக்கும் நின்று பேசுது. அதை வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் உருவாக்கிய கடற்கரை கோயில்கள், வாராகை குகை, இந்த குகையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பல்லவ கட்டடக்கலைக்கு சென்னைனாவே மகாபலிபுரம்னு சொல்றாங்க இல்லையா, அது இவங்களாலதான். ஸோ 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோ வந்து பாத்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் பாயிண்டா அனௌன்ஸ் பண்றாங்க. உலக பாரம்பரிய சின்னையின் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்படுகிறது. ஸோ பல்லவர்களோட கட்டடக்கலைன்னு வரும்போது அதை நாம் வந்து பாத்தீங்கன்னா 3ஆ பிரிக்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா குடைவரை கோயில்கள், மகேந்திரவர்மன் பாலி. அதற்கப்புறம் ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்பங்களும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாறைய, இந்த மாதிரி ஒரு பெரிய மலையை கொடைஞ்சி உள்ள கோயில் இருக்கிறதா மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதங்கன்னா ஒரு பெரிய கல் இருக்கும், அந்த கல்லையே அப்படியே கோயிலா செதுக்கி பிறகு தனியா அப்படியே 3D பிரிண்ட்ல இருக்கும், 3D மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாறையை கொடைஞ்சு கட்டு அது ஒரு பாறையே அப்படியே முழுசா அப்படியே செதுக்கிறது மாமல்லன் பாணி, அதாவது 1ஆம் நரசிம்மவர்மன் பாணி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கட்டுமான கோயில்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மனான ராஜசிம்மன் பாணி. நந்திவர்மன் பாணியே அப்படின்னா 3ஆம் நந்திவர்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டியிருப்பார். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டுமான கோயில்கள். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துக்கு முன்னி கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா மரத்தால கட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? அதற்கப்புறம் பாறை குடைவரை கோயிலை கொண்டு வந்தது மகேந்திரவர்மன். அதுல இருந்து ஒற்றை ரத கோயில்கள் கொண்டு வந்தது அவரோட பையனான 1ஆம் நரசிம்மவர்மன். அதுக்கப்புறம் கட்டுமான கோயில்கள், பாறை கோயில் குடைவரை கோயில் இல்லாம கற்களை வைத்து கட்டக்கூடிய பாணியை கொண்டு வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மனான ராஜசிம்மன். சரிங்களா? அந்த பாணி வந்து பாத்தீங்கன்னா சிலது வந்து பாத்தீங்கன்னா அப்படி அப்படியே கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ மகேந்திரவர்மன் பாணியில நமக்கு தெரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மண்டகப்பட்டு பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த கோயில் அந்த இடம் மட்டும் இல்லாம மகேந்திரவாடி, மாமண்டூர், திருச்சிராப்பள்ளி, பள்ளம், திருகழுக்குன்றம், ஷியாமங்கலம், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல குகை கோயில் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா மாமண்டூர். இது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் மண்டகப்பட்டு கொடுத்துருப்பாங்க. மாமண்டூர் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறுல இருக்கு. அந்த கோயில் பேர் வந்து பாத்தீங்கன்னா உத்தரவாலீஸ்வரம் என்ற பெருமாள் கோயில். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாளவனூர் குடை கோயில் இங்க கொடுத்துருப்பாங்க. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா சத்ரு மல்லேஸ்வரர் கோயில், செஞ்சி மண்டகப்பட்டு. இங்கேயும் பாருங்க, இதுவும் ஒரு குடைவரை கோயில் தான். டோரெல்லாம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்து வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது போய் பாருங்க. சரிங்களா? பிரம்மாண்டமா நல்லா இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போடக்கூடிய பாணி எதுனா மாமல்லன் பாணி. மாமல்லன் பாணி அப்படின்னாவே ஒற்றைக்கல், ஒரு பெரிய கல்லை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கோயிலாவோ ரதமாவோ அப்படியே இது பண்றது. இதெல்லாம் வந்து தனித்தனி பாறைகளா, பெரிய பெரிய பாறைகளா இருந்துச்சு. அந்த பாறை அது ஃபுல்லா அப்படி பாறையா இருக்கும். முதல்ல இப்படி வெட்டி அதை அப்படியே செதுக்கிறது, இதை வெட்டி அப்படியே செதுக்கிறது, அப்புறம் உள்ள போறது. பாறை கொடைஞ்சு இல்ல, பாறையவே அப்படியே செதுக்கி போறது. அதுதான் மாமல்லன் பாணி. இதுக்கு வந்து அவரோட அப்பா மகேந்திரவர்மன் பண்ணதை அப்படியே டெவலப் பண்ணாரு. மாமல்லபுரத்துல பஞ்ச பாண்டவ ரதங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரத கோயில், ரத மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா 5 ரதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாமல்லன் பாணி 5 வகையான கோயில் கட்டட பாணியை உணர்த்துகிறது. ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனிக்கல்ல இருந்து செதுக்கிருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதை என்ன சொல்றாங்க, ஒற்றைக்கல் ரதங்கள்னு சொல்றாங்க. மாமல்லபுரத்துல இருக்கிற பஞ்சபாண்டவ ரதங்கள் மகாபாரதத்துல வருது இல்லையா, பஞ்சபாண்டவர்கள் நகுலன், தர்மன், பீமன், அர்ஜுனன் அப்படிங்கிறவங்களுக்கு பேர்லும் திரௌபதி கோயில் இருக்கு. அதுலயே அந்த 5 கோயில்களும் அங்க வருது. சரிங்களா?
ஸோ இருக்கிறதுலே பெருசு வந்து பார்த்தீங்கன்னா தர்மர் கோயில், அதுக்கப்புறம் வீமன்னா பீமன், அர்ஜுனன், நகுலன் சகாதேவனுக்கு ஒரு கோயில், 2 பேத்துக்கும் சேர்ந்த மாதிரி திரௌபதிக்கு ஒரு கோயில். சார் திரௌபதியும் சேர்த்துனா 6 பேர் வருது அப்படின்னா நகுலன் சகாதேவனுக்கு ஒரே கோயிலாக இருக்கும், திரௌபதிக்கு தனி கோயிலாக இருக்கும். சரியா? அதற்கப்புறம் அவர் கட்டிய முக்கியமான மண்டபங்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம். சரிங்களா? இதை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறாங்களோ இல்லையோ தெரிஞ்சுங்க, அந்த அழகை புரிஞ்சுங்க. இங்கே பாருங்க, இதுதான் மகிஷாசுர மர்த்தினி மண்டபம். சூப்பராக இருக்கு பாருங்க. ஒரு பெரிய பாறை கோயிலில் கீழே இந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க, மேலே கோபுரம் மாதிரி செதுக்கியிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல? அதை பாருங்க, அந்த கட்டிங்ஸ் எல்லாம் பாருங்க. சரிங்களா? இது ஏன் மகிஷாசுர மர்த்தினி மண்டபம் அப்படின்னா, இங்க பாருங்க, எருமத்தலை வச்சிருக்கிற மகிஷாசுரனை துர்க்கை அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா வேல் கொண்டு அழிக்கிற மாதிரியான காட்சிகள் உள்ள செதுக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எத்தனை வருஷம் ஆகுது பாருங்க, 700ங்க. இப்போ 2025ங்க, 1300 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கினது இப்பயும் நம்மளுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஸோ மகிஷாசுர மர்த்தினி மண்டபம்னா இதுதான். மேலே ஒரு கோபுரமாக இருக்காங்க, கீழே குடைவரை கோயில், அதுக்குள்ள அந்த மகிஷா எருமைத்தலை கொண்ட அந்த அரக்கனை அழிக்கிற காட்சி அதில் இருக்கு. கலைத்திறனுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமூர்த்தி மண்டபம், அதான் வந்து பார்த்தீங்கன்னா மும்மூர்த்தி மண்டபம்னு கட்டி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சரி, இது ஃபுல் இது இல்லை, இதுவும் கோயில் மாதிரி தான் இருக்கும். இது எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னா ஒரு தொலைநோக்கு சிந்தனை. மழை காலங்களில் அங்கே இருக்கக்கூடியவங்க தங்கிறதுக்கோசரம் சிற்ப வேலைப்பாடு சேர்ந்த மாதிரி ஒரு மண்டபத்தை கட்டிருக்காங்க. உள்ள நிறைய வேலைப்பாடு இல்லாமல் 3 மூர்த்திகள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர்த்தையும் சித்தரிக்கும் சிற்பங்கள் மட்டும் இருக்கு. ஆனால் மழை காலத்தில் தஞ்சம் அளிக்கக்கூடிய பகுதியாக அது இருக்கு. அடுத்து நாம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வராகர் மண்டபம். இதுவும் குடைக்கோயிலில் கட்டுந்தான். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. வராக அவதார சிற்பங்கள், பிரம்மா விஷ்ணுவோட சிற்பங்கள், ஆதி வராக மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் 1987 இந்த மண்டபங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் பாயிண்டாக தான் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்கு பாருங்க. உள்ள இங்கே பாருங்க, வராக அவதார அந்த சிலை, வராக அவதார சிலை பூமி மாதாவை கையில் வச்சுக்கிற மாதிரி. அதே மாதிரி வாமன அவதாரம், அந்த அந்த விஷ்ணுவோட அவதாரம், 8 கைகள், சக்கரம். புரியுதுங்களா? சூப்பராக இருக்கு பாருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சரியா? ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லனோட கட்டட பானையில் நம்ம இது வரைக்கும் இவ்வளோ பார்த்தோம். இன்னொன்று உச்சம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திறந்த வெளி கலையரங்கம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பேன் பார்க்கிற குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள், தவம் இருக்கும் பூனை, 1000க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன மினியேச்சர்ஸ் இருக்கும். அதே மாதிரி கங்கை நதி வேண்டி அர்ஜுனன் தவம் செய்கிற மாதிரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தவம் ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருந்தப்ப உடம்பு இழைச்சி அந்த நரம்பு எலும்புலாம் தெரிகிற மாதிரியும் அதில் ஒரு சிற்பம் இருக்கும். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதுவும் யார் காலத்தில் கட்டப்பட்டது? மாமல்லனோட காலத்தில் தான் கட்டப்பட்டது. குழப்பிக்காதுங்க. 5 கல் ரதங்கள், 3 மண்டபங்கள், இந்த பெரிய இது எல்லாமே முதலாம் நரசிம்மவர்மன் காலம். சரியா? அடுத்துதான் நம்ம ராஜசிம்மன் பாணி வரும், 2ஆம் நரசிம்மவர்மன். இவர் என்ன பண்ணாரு? தாத்தா அப்பா இவங்கெல்லாம் தாண்டி கட்டுமான கோயில்களை கட்ட ஆரம்பிச்சிட்டார். காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயில் பாருங்க. அந்த கோயிலை பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்க, பிக்சரில் பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்க. இது எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் காற்று அரிச்சிருக்கும், மற்றதை அரிச்சிருக்கும். ஆனால் கட்டும்போது எப்படி இருந்திருக்கும் இப்பயே நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்கு. ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயில் கட்டுமான கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையானது. இதுக்கு எல்லாமே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்ட கோயில். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மேஸ்வரன் சொல்லுவாங்க. நம்ம ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோயில் கட்டுறதுக்கான ஒரு உந்துகோலாக இருந்தது இந்த கோயில் தான். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கருவறை, கருவறைக்கு மேலே விமானம் அணைக்கக்கூடிய ஒரு பாணியை இவர் தான் முதல்ல கொண்டு வர்றாரு. ஸோ இறைவனது கருவறை மீதுள்ள விமானம் அதிட்டான முதல் உச்சிப்பகுதி வரை கல்லாலானது. தமிழகத்தில் இருந்த விமானங்களுக்கு முன்மாதிரியாக விளங்கியது இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் தான். கருவறைக்கு மேல ஒரு பெரிய கோபுரம் வைக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்ததே இவர் தான்.
ஸோ இந்த 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 விமானம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும்னா தர்மராஜா ரதத்தை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, இந்த தர்மராஜா ரதம் இதுல எது பெருசு, இதுதான் பெருசு. இது மாதிரி இதை பேஸ் பண்ண மாதிரி இருக்குமா? சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா பெரிய கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உந்துகோலை இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்ம ரதத்தை கொஞ்சம் பேஸ் பண்ண மாதிரி கட்டியிருக்காங்க. சரிங்களா? சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் கந்தர் உள்ள காட்சி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசர் குமாரகம்பண்ணா இரண்டாம் புக்கரோட பையன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க படையெடுத்து வரும்போது பல்லவரோட ஓவியங்கள் அந்த கோயிலில் இருந்திருக்கு. சரிங்களா? அந்த ஓவியங்கள் மேலே இவரே வந்து பார்த்தீங்கன்னா ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு. ஆக்சுவலாக குமாரகம்பனா வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்களை அடித்து விரட்டுவார். விரட்டிட்டு விஜயநகர பேரரசு உள்ளே கொண்டு வருவார். சரிங்களா? அவர் உள்ளே வரும்போது இந்த பல்லவர் காலத்தில் ஓவியங்கள் வரையப்பட்டது மேலேயே வரைஞ்சதுனால நமக்கு நிறைய ஓவியங்கள் கிடைக்கல. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேரோட இதுக்கெல்லாம் ஆளாயிருக்கு. 2ஆம் விக்ரமாதித்தன் என்ற சாளுக்கிய மன்னவர் பல்லவர்களை வென்று காஞ்சி பிடிச்சிறப்ப காஞ்சி நகர்ல இருந்த அந்த கோயிலை கட்டின நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா பட்டாடங்களுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. எதுக்கு அப்படின்னா விருபாக்ஷா கோயிலை கட்டுறது. நம்மளுக்கு எப்படி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோயில் சொல்கிறோம், கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் பெரிய கோயில், கைலாசநாதர் கோயில், வைகுண்ட பெருமாள் கோயில், பிள்ளையார்பட்டி கோயில், எவ்வளோ கோயில் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கர்நாடக பகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பட்டாடக்கல். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இங்கேருந்து காஞ்சிபுரத்தில் கட்டின கோயிலோ உன் தாத்தா தான் கட்டினானா, நீ தான் கட்டினா, அவன் பேரன் தான் கட்டினானா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா, அவங்கள பிடிச்சிட்டு போயிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நந்திவர்மன் பாணியும் ராஜசிம்மன் பாணியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இது வந்து பல்லவர் கட்டடக்கலையோட இறுதி காலகட்ட கட்டமைப்பு. சரிங்களா? இந்த கோயிலை பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஏன்னா இது உத்திரமேரூரில் இருக்குது. உத்திரமேரூர் கல்வெட்டு இந்த கோயிலில் தான் இருக்குது. சோழர்களோட குடவோலை முறையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் கிடைச்ச கல்வெட்டில் கிடைச்சிருக்கும். சரிங்களா? இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஏன்னா கடைசி காலம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்துருவாங்க, பாண்டியர்கள், அதுக்கப்புறம் சோழர்கள் வந்துருவாங்க. இது ஒரு விஷ்ணு கோயில். இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. என்னது? பரமேஸ்வர விண்ணகரம். சரிங்களா? இது அந்த கோயிலில் வர இதுதான். செம்மையா இருக்குல்ல? அங்கே பாருங்க எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கு பாருங்க. தூண் பாருங்க, ஒவ்வொரு தூணும் சிங்கம் யாழி வச்சு இது போகிற அந்த அது பாருங்க ஒரே நேராக இருக்கு பாருங்க அளவு. அதே மாதிரி சிற்பங்கள், இது சைட்லலாம் சிற்பங்கள். இந்த மாதிரி கோயில்லாம் இப்போ நம்ம எவ்வளோ பணம் இருந்தாலும் கூட கட்டுறது சிரமம், கட்ட முடியாது. சரிங்களா? ஸோ பல்லவ அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பௌத்த சமண வேதங்களை பின்பற்றிருக்காங்க, ஆதரிச்சிருக்காங்க. அதற்கப்புறம் 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்துக்கு அப்புறம் சைவத்துக்கு மாறிட்டாங்க. ஸோ அவர்களே இசை இலக்கியம் பல்வேறு புரவலர்களாக திகழ்ந்தனா நிறைய பேருக்கு கொடை கொடுத்துருக்காங்க. இவங்களோட காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கம் மிகப்பெரிய அளவில் பூமாவுது. ஆழ்வார்கள், வைணவர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைவம் வைணவத்தை பெரிய அளவில் வளர்ந்தது பல்லவர்கள் காலம்தான். அதே மாதிரி பல்லவ அரசர்கள் அவர்களை பல பேரை ஆதரிச்சிருக்காங்க. அப்பரும் மாணிக்கவாசகரும் சைவ அடியார்களாகவும் நம்மாழ்வார் ஆண்டார்கள் வைணவ அடியார்களாகவும் விளங்கியது பல்லவர்கள் காலம்தான். இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா பக்தி மார்க்கத்தை போதிப்பதை நோக்கமாக கொண்ட வியக்கம் அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதம் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. சமஸ்கிருதத்தை தாண்டி இந்த பக்தி இயக்கம் தான் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியது, தமிழை மீட்டெடுத்தது மறுபடியும். ஏன்னா பல்லவர் காலத்துல ஆரம்ப காலகட்டங்கள்ல அவங்க எல்லாருமே சமஸ்கிருதத்தை தான் போற்றி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சமஸ்கிருதத்தை தாண்டி தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பக்தி இயக்கம் அது பல்லவர் காலத்தில் தான் தோன்றியது. காரணம் பல்லவர்கள் புரவலர்களாக திகழ்ந்தனர். ஸோ இப்போ புரியுது அவங்களோட பங்களிப்பு. பெரிய புராணம் ஒவ்வொரு பாடலும் நம்மளை வந்து உருக வைக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி மாணிக்கவாசகர்கள் எழுதிய திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12 திருமுறைகள், இதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட காலகட்டங்களில் தான் வந்து வளர்ந்துருக்கு. சரியா? ஸோ தமிழ் பக்தி வழிபாடு பௌத்த சமயங்களோட போட்டி போடும்போது பௌத்தமும் சமணமும் தமிழ் பண்பாடு வழிபாடு முன்னாடி நிற்க முடியல. இதுல பௌத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியா பக்கம் தோன்றிருக்கலாம். சமணத்தோட ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அதாவது
சமணம் இங்க தோணல. ஆனா சமணத்தோட ஆஜினான ஆஸ்வீகம் தமிழ்நாட்டு தமிழர்கள் பழங்கால தமிழர்களோட வழிபாட்டு முறை. இது அப்படியே டிட்டோவா இருக்கும். உயிர்களுக்கு கொல்லாமை, ட்ரெஸ் போடாம இருக்கிறது, சில பேர் வெள்ளை உடை உடுத்துறது, அறிவை பெருசா மதிக்கிறது, உயிர்களுக்கு புலால் உண்ணாமை, இதெல்லாம் ஆஸ்வீகம் சொன்னது. சரிங்களா? ஸோ பௌத்தமும் சமணமும் இங்க இது பண்ணி போய், ஏன்னா பீக்ல இருக்கும்போது சைவம் வைணவம் தமிழ் பக்தி வழிபாடு, சிவன் வழிபாடு ஏன்னா பார்த்தீங்கன்னா மாயோன் வழிபாடு, இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுது, பௌத்தத்தோடையும் சமணத்தோடையும் போட்டி போடும்போது பௌத்தமும் சமணமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வீழ்ச்சி விட்டுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பௌத்தமும் சமணத்தையும் கும்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான பேர். சரியா? ஸோ கல்வி இலக்கியம்னு வரும்போது காஞ்சிபுரத்தை நம்ம அடிச்சுக்கவே முடியாது. நகரங்களில் சிறந்தது காஞ்சி, கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு காளிதாசர், திருநாவுக்கரசர்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ காஞ்சியில் இருந்த கடிகை மடாலயம், சமணர்களோட அந்த மடாலயம் பல்வேறு புகழ்பெற்ற அறிஞர்களை உருவாக்கிய ஒரு சமணம் பௌத்தம் மடாலயங்கள் அங்கே இருக்கு. அதே மாதிரி நியாய பாஷ்யா அப்படிங்கிற நூலை எழுதிய வாத்தியாசர் பார்த்தீங்கன்னா காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்திருக்காங்க. நிறைய பேர் காஞ்சியில் படிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போதாங்க பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஸ்கூலெல்லாம் வந்துருச்சு. அப்போ இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாமக்கல் அப்படின்னா அது ஃபுல்லாக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும். திருச்செங்கோடுனா ஃபுல்லாக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும். இங்கே ஒரு 10th 12th வரைக்கும் படித்தவங்க, அதுக்கப்புறம் அந்த 6th வரைக்கும், அதுக்கப்புறம் 10th +2 இங்கிலீஷ் மீடியம் போகும்போது ஒரு ஊரில் போய் சேர்த்துவாங்க இல்லையா, நாமக்கல்லில் சேர்த்துவாங்க, கரூரில் சேர்த்துவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன், அந்த மாதிரி பழங்காலத்தில் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனாக விளங்கியது காஞ்சி. சரியா? ஸோ காஞ்சி பல்லவர்களோட இலக்கியங்களுக்கு அவங்க இன்னும் வேற என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா, நான் சொன்ன இல்லையா தட்சிண சித்திரம் அப்படிங்கிற ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு முதலாம் மகேந்திரவர்மனோட காலத்தில் தான் தொகுக்கப்பட்டது. ஏன்னா அவரே ஒரு மிகப்பெரிய ஓவியர், சித்திரக்கார புலி. அதே மாதிரி முதலாம் நரசிம்மவர்மனோட அவையை அலங்கரித்தவர் யாரு, சமஸ்கிருத அறிஞரா தண்டி. தண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நூல் எழுதியிருப்பாரு. டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரிங்களா? அவர் தசகுமார சரிதம் இல்லாம இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருப்பாரு. சரிங்களா? ஒரு இலக்கண நூல் இருக்கும், தண்டியோட இலக்கண நூல். அதே மாதிரி இன்னொரு அறிஞரான பாராவி அப்படிங்கிறவர் சிம்ம விஷ்ணுவோட காலத்துல வாழ்ந்தவர். இவர் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்துல தண்டி அலங்காரம். சரிங்களா? ஸோ சிம்ம விஷ்ணுவோட காலத்துல வாழ்ந்த பாராவி பார்த்தீங்கன்னா கிர்தார் ஜானியம் அப்படிங்கிற ஒரு வடமொழி காப்பியத்தை வடிச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பியம். வடமொழி காப்பியம்னா என்னது, சமஸ்கிருத காப்பியம். சரிங்களா? தமிழ் இலக்கியமும் வளர்ச்சி பெற்றிருக்குது. நாயன்மார்களால் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் பல்லவர் காலத்தில் தான் எழுதப்பட்டது. அதே மாதிரி 2ஆம் நந்திவர்மனோட காலத்துல பெருந்தேவனார் மகாபாரதத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதியிருக்காரு. பாரத வெண்பா அப்படிங்கிற பெயர்ல தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ பல்லவர் காலத்திலையும் இலக்கியங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. குறிப்பாக சமஸ்கிருதம், அதை தாண்டி பக்தி இலக்கியங்கள். சரிங்களா? ஸோ பல்லவர் கால கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கட்டடக்கலையை பார்த்தோம். அவங்க பல்வேறு கலைகளையும் கவின்கலைகளையும் ஆதரிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது இசைக்கலை. குடுமியான்மலை, திருமயம் போன்ற கோயில்களில் இசை குறித்த கல்வெட்டுகள் காணப்படுகிறது. புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சரியார் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. முதலாம் மகேந்திரவர்மனே மிகப்பெரிய ஒரு இசை புலவர் தான். சரிங்களா? இசை மேதை தான். சரிங்களா? இந்த குடுமியான் மலை கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா வீணை பற்றிய பல்வேறு குறிப்புகள், 9 நரம்புடைய இசைக்கருவிகள் பற்றி குறிப்புகள் உள்ளது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் இசைன்னு வரும்போது முதலாம் மகேந்திரவர்மன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரோட அந்த குடுமியான் மலையில் இந்த கல்வெட்டு இருக்கு, அவரோட உருவம் பதிச்சது. சரிங்களா? இடையில சமண மதத்தை தழுவி நாயன்மார்கள் ஒருவரான அப்பரால தன் நோய் தீர்க்க பெற்று மீண்டும் சைவ சமயத்துக்கு மாறுவார். அப்பரை பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. அப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது அப்பரால நோய் தீர்ந்து சைவத்துக்கு மாறி இருப்பாரு. சரிங்களா? நான் சொன்னேன் இல்லையா, மகேந்திரவர்மன் பல்லவனே சங்கீர்ண ஜாதி அப்படிங்கிற ஒரு இசை பண்ணை அவரே டிசைன் பண்ணியிருக்காரு. அவரே உருவாக்கிய ஒரு இசை. இதை பத்தியான குறிப்புகள் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி குடைவரை கோயில்கள்ல இருக்காமா. சித்திரக்கார புலி சித்திரங்களை வரைவாரு, ஓவியக்கலை வளர்ப்பதில் பெரும் பணி செஞ்சிருக்காரு. பரிவாதினி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு வீணை இருக்கு. அந்த வீணை வாசிக்கிறதுல இவர் மிகப்பெரிய ஒரு
ஜீனியஸா. சரிங்களா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல் தான். சரிங்களா, அடுத்து நாம பார்க்கக்கூடிய தென்னிந்திய அரசு யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர சோழருக்கு மேலே வரும். சரிங்களா, ஆந்திரா ஒட்டி அப்படியே கர்நாடகான்னு போயிடும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசு. தமிழக அரசுன்னு வரும்போது நம்ம மூவேந்தர்களை பார்ப்போம், பல்லவர்களோட சேர்த்து மூவேந்தர்களை பார்ப்போம். இந்த இடத்துல தென்னிந்திய அரசுன்னு வரும்போது தென்னிந்தியாவோட மத்தியிலும் மேற்கிலும் மராத்திய நாட்டோட பாதி பகுதி, தக்காணம் கீழே எல்லாத்தையும் ஆண்டவர்களாம் சாளுக்கியர்கள். அவளோட தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா வாதாபி, இப்போ பாதாபின்னு சொல்றோம். இவங்களோட காலமும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஆள் தான், ஆனால் ஒரே வம்சம் தான். ஆனால் 3 வகையான காலங்கள் இருக்கு. வாதாபி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள். வெங்கி சாளுக்கியர்கள் கீழே சாளுக்கியர்களும், கல்யாணி சாளுக்கியர்கள் மேலை சாளுக்கியர்கள். கீழே சாளுக்கியர்னா கீழ்ப்பகுதி கிழக்கு, மேல்னா மேற்கு பகுதி, அதான் கீழே சாளுக்கியர்கள் மேலை சாளுக்கியர். வாதாபிங்கிறது எல்லா பகுதியும் ஒட்டுக்கா வந்தாங்க. அவங்க தான் டாப் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ கல்வெட்டுகள், இவர்களை பற்றிய கல்வெட்டுகள்னு வரும்போது மங்களேசனோட வாதாபி குகை கல்வெட்டு. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, மங்களேசன் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்கார் இல்லையா, வாதாபி சாளுக்கியர்ல ரொம்ப முன்னாடியான ஆளு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணருக்கு கிராமத்தை பரிசாக வழங்கியதையும் மங்களேசனின் இராணுவ சாதனைகளையும் குறிக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாதாபி குகை கல்வெட்டு. அதே மாதிரி நெரூர் செப்பு தகடு கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் கல்வெட்டு, நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம். பட்டாடக்கல் விருபாஷ கோயில் கல்வெட்டு ஒன்று இருக்கு. 2ஆம் புலிகேசியோட ஐகோல் கல்வெட்டு. சாளுக்கியர்ல சிறந்த மன்னர், ஒவ்வொரு அரசர்லையும் ஒவ்வொரு சிறந்த மன்னர் இருப்பார். சரிங்களா, இப்போ சோழர்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா முற்கால சோழன் கரிகால சோழன், பிற்கால சோழர்ல ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், முதலாம் குலோத்துங்க சோழன் அப்படிங்கிற மாதிரி சாளுக்கியர்ல ரொம்ப ஃபேமஸான ஆள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் 2ஆம் புலிகேசி. சரியா, ஸோ இதுதான் அவரோட உருவம் நமக்கு கிடைச்சிருக்குது. வடக்கே ஹர்ஷரோட பேரரசு, தெற்கே பல்லவ நாடு, கிழக்கே கலிங்கம். இதெல்லாம் அவங்களோட எல்லைகள். வடக்குல இவங்க ஹர்ஷரு, சரிங்களா, தெற்குல வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் மேலே கலிங்கம். இந்த பகுதிகள் தான் மகாராஷ்டிராவில் பாதி பகுதி, கீழே ஆந்திரா கர்நாடகா, பெரும்பாலும் கர்நாடக பகுதி. வாதாபி சாளுக்கியர்கள்ல முதலாம் புலிகேசி இருக்கார் இல்லையா, அவர் தான் பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்ல ஒரு குறுநில மன்னராக இருக்கார். சரிங்களா, அவை தொடர்ந்து அவர் வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி மதில் சுவர் எழுப்புறார். எப்ப கிபி 543. அதற்கப்புறம் விஜயநகரமும் இந்த பாமனியும் சுத்தி சண்டை போட்டு இருந்துச்சு இல்லையா, கிருஷ்ணா துங்கபத்ரா, இந்த நடைகளுக்கு இடைப்பட்ட பகுதி, அந்த பகுதியும் மேற்கு தொடர்ச்சி மலையும் கைப்பற்றார். அவருடைய மகனான முதலாம் கீர்த்திவர்மன் இருக்கார் இல்லையா, அவரோட ஆட்சி காலம் 566 டு 597. இவர் என்ன பண்றாரு, கொங்கன் கடற்கரை பகுதியிலே கொண்டு வராரு. அதாவது மராட்டியர்களோட முக்கியமான கடற்பகுதியான, இப்ப மராட்டியர்கள் இல்லை சரிங்களா, அந்த பகுதியை சேர்ந்த கொங்கன் கடற்பகுதியை இவருக்குள்ள கொண்டு வராரு. சரியா, அவருக்கு அப்புறம் அந்த முதலாம் கீர்த்திவர்மனோட மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி. அவரோட ஆட்சி காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் இருக்குது. இந்த சாளுக்கிய வம்சத்தில் மிகவும் வலிமை பெற்ற பேரரசர் யாருன்னா 2ஆம் புலிகேசி. 610 1642 வரைக்கும். சரியா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மனை தோக்கடிச்சு வெங்கி கைப்பற்றாரு, பல்லவர்களோட கொஞ்ச நேரம் கைப்பற்றாரு, மேலே எல்லாத்து பக்கம் போறாரு, ஹர்ஷர் வட இந்தியா ஹர்ஷரையே தோக்கடிக்கிறாரு இங்க வரும்போது. சரிங்களா, ஸோ இவர் என்ன பண்றாரு, பாரசீக அரசர் 2ஆம் குஸ்ருவோட அவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூதுக்குழுவியை அனுப்பி வைக்கிறார். சரியா, அதாவது பாரசீக அரசரே இவரோட அவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூதுக்குழுவை அனுப்புறாருன்னா இவர் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவரார். ஒரு சின்ன அரசராக இருந்து ஒரு பெரிய தக்காணத்தையே ஆள்ற அளவுக்கு பெரியவராக மாறின யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி. அதே மாதிரி குஜராத், மாலவம் இந்த பகுதியிலும் கைப்பற்றிருக்காரு. வட இந்திய அர்ச்சருக்கு அடிப்படையை மறுத்து அவரையே ஜெயிச்சிருக்கிறார். சரியா, ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா அடிபணியை மறுத்து அவரை வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. நர்மதையை எல்லையா வச்சுக்கலாம், மேற்கொண்டு நம்ம 2 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டு கூடாதுங்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு அர்ச்சரையே அடிபணியை வச்சவர். ஸோ வெங்கிய அரசை கைப்பற்ற 2ஆம் புலிகேசி இல்லை வென்றாரு. என்ன பண்றாரு, மகேந்திரவர்மனை தோக்கடிச்சு வெங்கியை கைப்பற்றி அவரோட பையனான விஷ்ணுவர்தருக்கு கொடுக்குறாரு, சகோதரரான விஷ்ணுவர்தருக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் விஷ்ணுவர்தர் தான் கீழே சாளுக்கிய அரசராக வர்றாரு.
கல்யாணி சாளுக்கியர்கள். கீழை சாளுக்கியர்கள் பார்த்தோம்ல, சரி வெங்கி சாளுக்கியர்கள். வெங்கி கைப்பற்றி முதல் வெங்கி சாளுக்கியர் யாருன்னா விஷ்ணுவர்தர். அவங்க உருவாகிறதுக்கு காரணம் வாதாபியை ஆண்ட 2ஆம் புலிகேசி. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் பல்லவர்கள் என்ன பண்றாங்க, பல்லவர்னா யாரு, 1ஆம் நரசிம்மவர்மன் தக்காணத்தை சூறையாடி வாதாபியை கைப்பற்றி புலிகேசியை கொல்றாரு. அதுக்கப்புறம் 1055 அவர் காலத்துக்கு அப்புறம் சாளுக்கியர்கள் மறுபடியும் அதை மீட்கிறாங்க. சரிங்களா? ஸோ 1ஆம் விக்ரமாதித்தன் அவரோட ஆட்சி காலம் 1655 680க்கும் அவருக்கு பின்னாடி வந்த 2ஆம் விக்ரமாதித்தனும் காஞ்சிபுரத்தையே கைப்பற்றாங்க. பல்லவர்களோட தலைநகரான காஞ்சிபுரத்தையே கைப்பற்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் துரத்தி தான் மற்றவங்க வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் அவங்க கைப்பற்றினாங்க. பல்லவர்கள் மாதிரி வாதாபி தீக்கிரையாக்கல, நகரத்தை சேதப்படுத்தலை. சரிங்களா? அதுக்கப்புறம் பதவியேற்ற ஸோ அவருக்கு பின்னாடி பதவியேற்ற 2ஆம் கீர்த்திவர்மனை வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட அரசை நிறுவிய தந்தி துர்க்கர் தோற்கடிச்சு சாளுக்கிய ஆட்சி முடிஞ்சு ராஷ்டிரகூடர்களோட ஆட்சி வருது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலை சாளுக்கியர்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணி. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய பசவ கல்யாணம்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட பீஜப்பூர், இந்த பாகல்கோட்டில் தான் பாதாமி இருந்துச்சு. பீஜப்பூரில் தான் இந்த பசவ கல்யாணம் இப்போ இருக்குது. ஸோ இந்த பகுதிகள் தான் இந்த தெரியுதுங்களா, இந்த கர்நாடகா ஒட்டிய பகுதிகள், மேலே வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஒட்டிய பகுதிகள். சரிங்களா? இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலை சாளுக்கியர்கள் இருக்காங்க. கல்யாணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்னு அழைக்கப்படுதுன்னா பசவ கல்யாணம் அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? ஸோ ராஷ்டிரகூட கல்யாணி சாளுக்கியர்கள்னு வரும்போது 2ஆம் தைலப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்களின் சிற்றரசன பீஜப்பூர் பகுதியை ஆண்டு வந்திருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் மாலவத்தையே பரமாரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றியிருக்காரு. யாரு? 2ஆம் தைலப்பர். சரிங்களா? இவருடைய வம்சமான 1ஆம் சோமேஸ்வரன் தான் பேரரசாக வேகமாக வளர்ச்சி பெற்று. ஸோ 1ஆம் சோமரசர் என்ன பண்றாரு, தலைநகரை மானியக்கோட்டாவில இருந்து கல்யாணிக்கு மாத்துறாரு. சரியா? ஸோ இந்த வாதாபினா 1ஆம் புலிகேசி வருவாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழை சாளுக்கியர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழை சாளுக்கியர்கள் அப்படின்னா இந்த வெங்கி வரும். வெங்கினா விஷ்ணுவர்தர் வருவார். கல்யாணி அப்படின்னு வரும்போது மேலை சாளுக்கியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தைலப்பர். சரியா? ஸோ 1ஆம் சோமேஸ்வரன் அதில் ஒரு பெரிய அரசராக இருந்திருக்காரு. ஸோ தென்னிந்தியாவில் இருந்த 2 பேரரசுகளான மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வெங்கி பகுதியை கைப்பற்றுவதாக மிகப்பெரிய அளவில் ஆரம்பத்திலேருந்தே போகிறார். ஆனால் வெங்கி நம்மகிட்ட தான் இருந்திருக்கு. யார்கிட்ட இருந்திருக்கு? பல்லவர்கிட்ட இருந்திருக்கு. அதை தொடர்ந்து அவங்க கைப்பற்றும் போது பல்லவரை தோற்கடித்தவர்கள் வெங்கியுமே கைப்பற்றணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. சரிங்களா? 11ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் 6ஆம் விக்ரமாதித்யன் காலத்தில் தான் வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவிரி ஆற்றுக்கும் பெரிய பகுதி சாளுக்கியர் கட்டுப்பாடு கீழே வந்திருக்கு. அது வரைக்கும் போராடிட்டே இருந்திருக்காங்க. சரிங்களா? ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். சரியா? ஸோ சாளுக்கியர்களோட கட்டடக்கலை பங்களிப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் ரெண்டையுமே ஆதரிச்சிருக்காங்க. இவங்களோட பாணினா வேசரா பாணின்னு வரும். இது வரைக்கும் சாளுக்கியர்களை கேட்ட கேள்வியிலேயே ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வேசரா பாணி. ஸோ இந்த கோபுரங்கள் விமானங்கள் இருக்கு இல்லையா, அந்த விமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிப்பாங்க. நாகரம், திராவிடம், வேசரம் அப்படின்னு சொல்லிட்டு. நாகரம் அப்படின்னா வட இந்திய பாணி. வட இந்தியாவில் கொஞ்சம் ரவுண்டாக வர மாதிரி இருக்கும்ல. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பாணி. தென்னிந்திய பாணியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி வரும், இப்படி அருங்கோண வடிவில் வரும். சரிங்களா? கொஞ்சம் சதுரமாக வர மாதிரி இருக்கும். இவங்களது கொஞ்சம் ரவுண்டாக வர மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் கலந்து தான் வேசரா வந்துச்சு. ஸோ வேசரா பாணி அப்படிங்கிறது சாளுக்கியர்கள் கொண்டு வந்த ஒரு முக்கியமான பாணி. தென்னிந்தியாவோட திராவிட அமைப்பையும் வட இந்தியாவோட நாகர அமைப்பையும் ஒரு மிக்ஸ் பண்ணி ஹைபிரிட்டாக வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா வேசரா பாணி. இவங்களும் கட்டுமானத்திற்கு ஒரு மிருதுவான இதை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே கட்டும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியிருக்காங்க இவங்க. இன்டர்லாக்கிங் சிஸ்டம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் திராவிட தளமைப்புகள் நாகர சிற்பங்களின் கலவையை கொண்டது. திராவிடத்தில் தளமைப்பு இருக்கும், நம்மளது மாதிரியே தளமைப்பு இருக்கும்.
சரிங்களா? மேலே போகும்போது நாகரம் வர மாதிரி இருக்கும். டோட்டலாக இது ரெண்டையும் கலந்து கட்டி அடித்த ஸ்டைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேசரா. இதை கொண்டு வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள். சாளுக்கியர்கள் நிறைய எண்ணிக்கையிலான குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்களை கட்டி சிவன், விஷ்ணு, பெருமா மூர்த்திகளுக்கும் அர்ப்பணிச்சிருக்காங்க. சாளுக்கியர்கள் கட்டுமான கோயில்களில் ஐகோல், வாதாபி, பட்டடக்கல் இதெல்லாம் நிறைய இடங்கள்ல இருக்கு. வாதாபி, ஐகோலில் விஷ்ணு கோயில்கள், பீஜப்பூர் மாவட்டம் பட்டட கோயிலில் விருபாட்சர். விருபாட்சர் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த பட்டடக்கல்லே ரொம்ப ஃபேமஸ். 10 கோயிலுக்கு மேலே இருக்கும். சுற்றி கோயிலாக தான் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களால கட்டப்பட்டது. வாதாபியில் விஷ்ணு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கான மங்களேஷனோட காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. 2ஆம் விக்ரமாதித்தனோட ஐகோல் கல்வெட்டு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐகோல் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் காலத்திலே வச்சுருக்காங்க, நம்ம 2ஆம் புலிகேசி காலத்திலேயே. அதே மாதிரி 2ஆம் விக்ரமாதித்தனோட ஐகோல் கல்வெட்டுங்கிறாங்க. இது என்ன பேஸில் சொல்லு புக்கில் கொடுத்தது தான். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஜந்தா, எல்லோரா, நாசிக் கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்களோட காலத்தில் அஜந்தா, எல்லோரா, நாசிக் வரையும் இருக்குது. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா வாதாபியில் உள்ள குகை கோயில்கள். மிரண்டுருவீங்க இந்த கோயில். அங்கே பாருங்கள் மலை இருக்கா, அந்த மலைக்குள்ளே கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே ஒரு சிலை இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். சேஷநாதர் மீது விஷ்ணு பெருமான் அமர்ந்திருக்கிற ஒரு காட்சி. சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு அப்படியே வாய் மூடி போயிடுவோம். வராக அவதாரம் பாருங்க, பூமி தாயை தூக்கிட்டு இருக்கிற வராக அவதாரம். நரசிம்ம அவதாரம் இருக்கு பாருங்க, நரசிம்ம அவதாரம் இருக்கும் பாருங்க. ஸோ வாமன அவதாரமும் இங்கே இருக்கு. குள்ள வடிவம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு படுக்கையில் உக்காந்துருக்கிற நம்ம விஷ்ணு பெருமானோட அவதாரங்கள். சூப்பராக எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்க. அந்த மலை பாருங்க எப்படி இருக்குன்னு, அந்த மலைக்குள்ளே எப்படி பிடிச்சி செதுக்கியிருக்காங்க பாருங்க. இதான் வாதாபியில் இருக்கிற குகை கோயில். சரிங்களா? அடுத்து லக்கண்டியில் இருக்கிற காசி விஸ்வேஸ்வரர் கோயில், குருவட்டியில் இருக்கிற மல்லிகார்ஜுன கோயில், பகலி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கல்லேஸ்வரர் கோயில். இது மேலே வந்து பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. நம்ம பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டது. சரிங்களா? இந்த மகாதேவர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி மேலை சாய்க்கிலோட கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. இட்டக்கியில் இருக்கிற ஒரு கோயில், அதோட பிக்சரிங் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கோயில். சரிங்களா? அடுத்து ஓவியங்கள்னு வரும்போது சாளுக்கியர்கள் வாகடர் பாணியை பின்பற்றிருக்காங்க. அஜந்தா குகைகளில் காணப்படக்கூடிய சில சுவரோவியங்கள் சாளுக்கியர் காலத்தில், அஜந்தா குகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அஜந்தா ஓவியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புகழ்பெற்றது. அந்த மாதிரியான ஓவியங்கள் நமக்கு சாளுக்கியர் காலத்தை சேர்ந்தது. இங்கே பாருங்க, பாரசீக குழுவை 2ஆம் புலிகேசி வரவேற்பது மாதிரியான ஒரு ஓவிய காட்சி. பாரசீகர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆம் புலிகேசி வரவேற்கிற மாதிரியான ஒரு ஓவியம் இருக்காம அஜந்தாவில். அஜந்தா ஓவியங்கள் ரொம்ப புகழ்பெற்றவை. இதுதான் நான் சொன்ன பட்டாடக்கல். எப்படி இருக்கு பாருங்க கோயில். நிறைய படம்லாம் எடுத்திருப்பாங்க, நமக்கு தெரியல. படம்லாம் நிறைய சாங்ஸ் எல்லாம் இது வரும். பட்டாடக்கல் நம்மளுக்கு அப்போ அதுதான் பட்டாடக்கல்னு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உலக யுனெஸ்கோ அனௌன்ஸ் பண்ண உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்று. இது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவோட பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்கு. 10 கோயில்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாடக்கலுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கும். நம்ம +2 வரும்போது அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? 4 வட இந்திய பாணியான நாகரா பாணியிலும் 10 கோயில் இருக்கும். அதில் 4 நாகர ஸ்டைல் இருக்குது. இதெல்லாம் நாகர ஸ்டைலு. சரிங்களா? 6 கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய திராவிட பாணியை கலந்து கட்டியிருக்காங்க. சரிங்களா? இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா விருபாட்சர் கோயில், அப்புறம் சங்கமேஸ்வரர் கோயிலும் திராவிட பாணியில் இருக்கு. ஏன்னா திராவிட பாணி அப்படின்னா விருபாட்சர் கோயிலை வந்து கட்டினீங்களே காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டினீங்க தான். ஸோ அதனால தான் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது. ஸோ காஞ்சியிலேருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பங்கள் இல்லை, பிடிச்சிட்டு போன சிற்பர்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்களுக்கு அப்புறம் அவங்களை ஆட்சி துறைச்சிட்டு அதே பகுதி, இவங்களோட ஆட்சி பகுதியும் அதே தான். யாரு?
ராஷ்டிரகூடர்கள். ஸோ சாளுக்கியர்களுக்கு அப்புறம் ராஷ்டிரகூடர்கள். இவங்க தக்காணத்தை மட்டும் இல்லாம தெற்குலையும் கொஞ்சம் வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஆட்சி காலம் 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 10ஆம் வரை. பிறப்பால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்னடர்கள். தாய்மொழி அவங்களுக்கு கன்னடம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ராஷ்டிரகூடர்களின் ஆட்சியை நிறுவியது, அந்த வம்சத்தை நிறுவியது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தந்தி துர்க்கர். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாதாபியில் இருக்கிற சாளுக்கியர்கிட்ட உயர் அதிகாரியா பணிபுரிஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே பதவி ஏற்பட்டு ராஷ்டிரகூடர்களின் ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் கிருஷ்ணர் தந்தி துர்க்கரை அடுத்து வந்தவர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட ஆட்சியை விரிவுபடுத்தியவர். இவர் தான் மிகப்பெரிய கட்டடக்கலையோட ஆதரவாளர். ஏன் அப்படின்னா எல்லோராவில் இருக்கிற கைலாசநாதர் கோயில் முதலாம் கிருஷ்ணர் கட்டியது. ஸோ எல்லோராவில் இருக்கிற கோயில் யாரோடது? ராஷ்டிரகூடர்கள். இது சரிங்களா? ராஷ்டிரகூட அரசர்களையே தலை சிறந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அமோகவர்ஷர் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் தான் மானியக்கோட்டாவிலிருந்து மால்கட் வரை புதிய தலைநகரை உருவாக்கியார். மானியக்கோட்டாலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவில் இருக்கு. சரிங்களா? கல்யாணி புரோச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. புரோச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த சைடு இருக்கிற ஒரு மேற்கு கடற்கரை சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகம். ஸோ இந்த துறைமுகம் யாரோடது? ராஷ்டிரகூடர்களது. அமோகவர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனசேனர் என்னும் சமணத்துறவியால் சமணத்தை தழுவிருக்காரு. அவருக்கு அப்புறம் 2ஆம் கிருஷ்ணர். சரிங்களா? 1916 பராந்தக சோழனால வல்லம் அப்படிங்கிற போர்க்களத்துல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் கிருஷ்ணர் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அதை தொடர்ந்து 3ஆம் கிருஷ்ணர் வந்திருக்காரு. அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி அரசர், திறமை வாய்ந்த கடைசி அரசர். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தந்தி துர்க்கர், அதை அடுத்து முதலாம் கிருஷ்ணர், அதுக்கப்புறம் தலை சேர்த்தவர் தான் அமோகவர்ஷர். அமோகவர்ஷருக்கு அப்புறம் பராந்தக சோழனால் தோற்கடிக்கப்பட்டவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் கிருஷ்ணர். சரி, 2ஆம் கிருஷ்ணர். அவருக்கு அப்புறம் 3ஆம் கிருஷ்ணர். சரிங்களா? ஸோ சோழர்களோட தக்கோலம், வேலூரோட பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தக்கோலம். இவர் 3ஆம் கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தக்கோலம் போர்க்களத்தில் தஞ்சாவூரை கைப்பற்றிருக்காரு. சரிங்களா? 3ஆம் கிருஷ்ணரின் கீழ் சாளுக்கியர்கள் கண்ணோசியை கைப்பற்றுவதற்கு ஏனைய வட இந்தியர்களோடையும் போட்டி போட்டிருக்காங்க. சரிங்களா? ராமேஸ்வரத்துல கிருஷ்ணேஸ்வரர் அப்படிங்கிற கோயிலை அவர் கட்டியிருக்காரு 3ஆம் கிருஷ்ணர். சரிங்களா? அவருக்கு அப்புறம் கடைசி அரசர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் கோவிந்தனர். எல்லாம் கிருஷ்ணரோட இதுலயே இருக்கு பாருங்க. சரிங்களா? ஸோ இலக்கியம் அப்படின்னு வரும்போது கன்னட இலக்கியங்கள்ல ரொம்ப முக்கியமானது என்னது வந்து பார்த்தீங்கன்னா கவிராஜ மார்க்கம். ஏன் அப்படின்னா இதுதான் முதல் கவிதை நூல். நம்மளுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், ஸோ கன்னட மொழிக்கு அது மாதிரி வேணால் வந்து ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பானது வந்து பார்த்தீங்கன்னா கவிராஜ மார்க்கம். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு தான். நாமெல்லாம் முன்னாடி, நமக்கு அப்புறம் தான் கன்னடலாம். சரிங்களா? ஸோ கன்னடர் மொழியின் இலக்கண நூல் முதல்ல காலத்தால் முந்தையது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கவிராஜ மார்க்கம். அதை எழுதியவரே வந்து பார்த்தீங்கன்னா அமோகவர்ஷர் தான். ஆக்சுவலாக அமோகவர்ஷர் தான் எழுதினாரு, ஆனால் எழுதியவர் இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இருந்தாலும் கவிராஜ மார்க்கம்னா உங்களுக்கு அமோகவர்ஷர் தான் ஞாபகம் வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னட மொழியின் முதல் இலக்கிய படைப்பு. சரிங்களா? கவிதை நூல். சரிங்களா? தொல்காப்பியத்திற்கு ஒப்பானது. தொல்காப்பியத்திற்கு ஒப்பானது கிடையாது. தமிழ் மொழிக்கு எப்படி தொல்காப்பியம் காலத்தால் முந்தியதோ அது மாதிரி கன்னடத்துக்கு காலத்தால் முந்தியது கவிராஜ மார்க்கம். தொல்காப்பியம் பக்கத்தில் எதுவுமே வர முடியாது. சரிங்களா? ஸோ கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கவி பொம்மா, ஸ்ரீ பொன்னா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னா. சரிங்களா? ஆதிக்கவி பொம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிபுராணம், விக்ரமோனர் விஜயம் அப்படிங்கிறத 2 வச்சிருக்காரு. இதுல இந்த ஆதிபுராணம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி தேர்வில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? முதலாம் சமண தீர்த்தங்கரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய ஒரு புராணம். சரிங்களா? விக்ரமான விஜயம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம் மாதிரியான ஒரு மீள்தருகை. மகாபாரதம் அப்டேட் பண்ணி எழுதிருந்து. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதிக்கவி பொம்மை என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து சாளுக்கிய அரசர் அரிகேசரி அப்படிங்கிறவர் ஒருத்தர் ஆதரிச்சிருக்காரு. அவரையே அர்ஜுனன் கதாபாத்திரத்தில் பொருத்தி பொம்மை எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல்கள். சரியா? ஸோ கலை, கட்டடக்கலைன்னு வரும்போது எல்லோரா எலிஃபெண்டா, கைலாசநாதர் கோவில் எல்லோரா சூப்பரா இருக்குங்க, சான்ஸே இல்லை. அது உண்மையாலுமே பூமியில தான் இருக்கா வேற எங்கேயாவது தான் இருக்காங்கிற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க,
இது இவ்வளவு இருக்குல்ல, இதை தாண்டி நீங்க உள்ள போனீங்கன்னா தான் அது தெரியும். இந்த நுழைவாயில பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். இது எல்லாமே ஒரே இங்க இருந்த இது பெரிய மலையா இருந்திருக்கு, இது அப்படியே மேல இருந்து குடைஞ்சு அப்படியே கட்டியிருக்காங்க. சூப்பரா இருக்கும். இது கேவ் நம்பர் 16. இது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிராவுக்கு பக்கத்துல இருக்கிற அவுரங்காபாத்ல இருக்கு. கைலாசநாதர் கோவில் அப்படின்னா எல்லோராவில் மொத்தம் 30 குகை கோயில்கள் இருக்கு. உங்களுக்கு ஒரு நாள் பத்தாது. இதுதான் ரொம்ப ஃபேமஸ். இந்த கைலாசநாதர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேவ் நம்பர் 16 அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் கட்டியிருக்காங்கன்னா முதலாம் கிருஷ்ணரோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. மேல இருந்து இப்போ நீங்க ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா எப்படி கட்டுவீங்க? இப்படி கட்டிட்டு போவீங்க, சரிங்களா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை உடைச்சி அந்த பாறையிலேருந்து கட்டுறாங்க அப்படின்னா கீழே இருந்து அப்படியே செதுக்கிட்டு போவாங்க, சரி, ஒரு தனிப்பாறை இருக்கும். இது எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய மலையை, இது எப்படின்னே தெரிலங்க, ஒரு பெரிய மலையை கீழே இருந்து மேலே கோயிலோட இதுல இருந்து அப்படியே செதுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ பண்ண முடியுமா? இப்போ எவ்வளோ டெக்னாலஜி இருக்கு, பண்ணவே முடியாது. நீங்க மேலேருந்து ஒரு கட்டடத்தை கட்டிட்டு வர முடியுமா? கட்டவே முடியாது. இதை கட்டியவர்கள் ராஷ்டிரகூடர்கள், முதலாம் கிருஷ்ணர். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 600 சதுர அடி பரப்பளவை கொண்டது. விமானத்தின் உயரம் மட்டும் கிட்டத்தட்ட இது 90 அடி. இது வந்து பார்த்தீங்கன்னா சிலது மாமல்லபுர கடைக்கோயிலோட ஒத்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1983ல் யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் பாயிண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஹெரிட்டேஜ் பாயிண்டா இருந்துச்சுன்னா அதை சேதம் அடைய முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பாதுகாக்கப்படுங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அப்படிதான் இருக்கும் அந்த கோயில். சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைக்கல் கோயில். ஒரு பெரிய மலையை அப்படியே மேல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருக்காங்க. பல 100 ஆண்டுகள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒற்றைக்கல் கோயிலை கட்ட பல 100 ஆண்டுகள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிவனின் இருப்பிடமான கைலாசத்தை போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இது நம்மளுக்கு பார்க்கறது கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கு. சிவனோட நகரம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, சிவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் டன் எடையுள்ள பாறைகள் குடைந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கணக்கிடப்படுகிறது. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல் தான். ஸோ இந்த கோயில் இவரு தான் கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்மளுக்கு சாட்சி கிடைச்சிச்சு அப்படின்னா பதோதரா செப்புப்பட்டை கல்வெட்டு, குஜராத்தின் ராஷ்டிரகூட கிளையின் ஆட்சியாளரான கர்கராஜா 2ஆம் காலத்தை சேர்ந்தது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு கிராமத்தின் தானத்தை பற்றி குறிப்பிடுது. அதில் இந்த கோயிலை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி கோவிந்த பிரபு தவ வர்ஷாவோட கபாடா மானியமும் இதே போல் கோயிலின் கட்டுமானத்தை கிருஷ்ணராஜா செய்ததாக தெரிகிறது. கிருஷ்ணராஜானா முதலாம் கிருஷ்ணர், அவர் தான் இதெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த தகவல்கள் செப்புப்பட்டயம்லாம் சொல்லுது. சரிங்களா? அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்டா தீவு. இதை பற்றி நமக்கு கூகுள்லேயும் சரி வெளியும் சரி நிறைய தகவல்கள் கிடைக்கல, ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபுரி, காராபுரி, கோராபுரி அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த தீவை. எலிஃபண்டா வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கு பக்கத்தில் தான் இருக்கு. தூரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கும். ஆறை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபண்டா குகை குடைஞ்சி கட்டியிருக்காங்க. போர்ச்சுகீஸ் வரும்போது இது யானை படுத்திருக்கிற மாதிரி இருந்துச்சான். யானையத்தின் உருவம், யானையோட உருவம் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் தீவு அப்படின்னு வச்சது தான். அதுக்கப்புறம் காலப்போக்கில் எலிஃபண்டா அப்படின்னு ஆறிடுச்சு. சரிங்களா? இந்த குகையில முக்கியமானது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எப்படி இருக்கு பாருங்க, மும்மூர்த்திகளோட இதை வந்து செதுக்கியிருக்காங்க பெருசா. சூப்பரா இருக்குல்ல? சிவபெருமான், விஷ்ணு, பிரயாரு நம்ம தென்னாடுடைய சிவன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குமா. கோயிலோட நுழைவாயிலில் காணப்படக்கூடிய துவாரபாலகர்கள் சிலை தான் இது. இங்கே பாது. ஸோ அடுத்து எடுத்துட்டு விளையாட்டு அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்க சிவன், பார்வதி. இங்கே பாருங்க, இங்கே கொஞ்சம் நிறைய இருக்கும். டைம் கிடைக்கும் போது எலிஃபண்டா தீவுன்னு போட்டு பாருங்க, அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டடகல். ஆல்ரெடி பட்டடகல் பார்த்துட்டோமே அப்படின்னா பட்டடகல்ல இன்னொரு முக்கியமான கோயில் இருக்கு, சமண நாராயணர் கோயில். சமண நாராயணர் கோயில், காசி விஸ்வரர் கோயில். இதான் 10 கோயில் இருக்கு இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ரொம்ப முக்கியம். இது புக்கில் கொடுத்துருக்காங்க. ஏன் இது ரொம்ப முக்கியம்னு கொடுக்கல, ஏன் அப்படின்னா இது திராவிட கட்டிட பாணியில் சமண சிற்பங்கள்
குறிப்பாக தீர்த்தங்களின் உருவங்களை உள்ளடக்கியது. மத நல்லிணக்கத்தை காட்டக்கூடிய ஒரு கோயில். ஏன் அப்படின்னா இந்து தெய்வங்கள் அல்லாத சமண கோயில்களில் இதுவும் ஒன்று. இது வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டுல 3ஆம் அமோகவர்ஷனால கட்டப்பட்டு இருக்கலாம்னு கருதப்படுகிறது. ஆனா இது யார் கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் நம்ம கிட்ட இல்லை. சமணர்களின் கட்டடக்கலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கோயில் இது. சரிங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பாடம் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் அந்நாளில் உலகம்னு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? அது நான் அதை எடுத்துகிட்டு வராமல் விட்டேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாபெரும் சேலேஷன் புத்தர் சிலை 71 மீட்டர்மா. சீனாவோட நிறைய அரச வம்சம் இருக்கும். இந்த சீன பெருஞ்சுவரை கட்டினவங்க ஒரு வம்சம் அப்படிங்கிற மாதிரி தாங் அப்படிங்கிற அரச வம்சத்தால் இது கட்டப்பட்டது. 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னா பல்லவர் கால சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்கள் காலத்தில் அங்கே கட்டப்பட்டது. அதே மாதிரி பாக்தாத் அப்படிங்கிற ஒரு நகரம் வந்துச்சு. இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம். 8ஆவது நூற்றாண்டுலேருந்து 10ஆவது நூற்றாண்டு வரை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அழிஞ்சு போச்சு. நீங்கள் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அலாவுதீன்லாம் பார்த்தீங்கன்னா அதில் காட்டுறாங்க இல்லையா பெரிய நகரம், அது இந்த நகரம் தான், பாக்தாத் தான். இதை பற்றியான தகவல் நம்மக்கிட்ட இல்லை. அதாவது தேவையில்லை, தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஏன்னா உலகம் அந்நாளில்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. சரியா? இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.